ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அளித்த அறிக்கையின்படி உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தலால் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் குறையும். அடிப்படை அறியாத பிரதமர் என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மத்திய அரசுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கும் என கேரள முதலமைச்சர் பினாரயி விஜயன் விமர்சனம். கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்தும் நோக்கமுடையது எனவும் சாடல். ₹2100 கோடி மதிப்பீட்டில் சந்திராயன் 4 திட்டத்தை விரிவாக்கம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நிலவில் இருந்து பாறைகள் மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்யும் வகையில் திட்டம் விரிவாக்கம் என தகவல். வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மேலாண் இயக்குநர் தகவல். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 260 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 65 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மாநகராட்சியில் கடந்த 2018ஆம் ஆண்டு விதிகளை மீறி டெண்டர் ஒதுக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மழைநீர் வடிகால், நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கியதில் 26.61 கோடி முறைகேடு செய்ததாக புகார். கேரளாவில் ஓணம் பண்டிகையின் 12 நாள் கொண்டாட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்ட மதுபான விற்பனை. மாநிலம் முழுவதும் 818 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக கேரள மதுபானக் கழகம் தகவல். கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி கோவில் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட திருப்பதி கோவில் பிரசாதங்கள் தரமற்று இருந்ததாகவும் விமர்சனம். லெபனானில் பேஜரை தொடர்ந்து வாக்கி டாக்கிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். பெரும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் போரை தவிர்க்க ஐநா வலியுறுத்தல். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரப்புரை செய்யவுள்ள இடத்திற்கு அருகே இருந்த காரில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிப்பு. அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்பை ஏற்கனவே 2 முறை கொல்ல முயற்சி நடந்த நிலையில் பரபரப்பு. இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனம் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா. ஹமாஸ் ஆயுதப்படையினர் மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்யவுள்ள நிலையில் இந்த தீர்மானத்துக்கு ஐநாவில் ஆதரவு. இந்தியா வங்கதேசம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான தினசரி டிக்கெட் இன்று முதல் விற்பனை. ஒரு நாளுக்கான டிக்கெட் 200 முதல் 1000 ரூபாய் வரை நிர்ணயம். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியை காண காலை முதலே குவிந்த திரளான ரசிகர்கள். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்திய அணி 7 சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஓபன் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் நம்பர் 1